This video sponsored by BuyMode. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா விதமான ப்ராடக்ட்ஸும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். வீட்டு பாடம் எழுத சொன்னது குத்தமா? 10 வயது சிறுவன் செய்த சம்பவம். அப்பாவை ஜெயிலில் தள்ளிய போலீஸ். சீனாவில் வீட்டு பாடம் எழுத சொல்லி திட்டிய தந்தைக்கு தனது வாழ்நாளில் மறக்க முடியாத தண்டனையை 10 வயது சிறுவன் கொடுத்துள்ளார். விளையாட்டாக போலீஸுக்கு ஃபோன் போட்டு சிறுவன் சொன்ன தகவல் அவரது தந்தையை சிறையில் தள்ளியுள்ளது. அப்படி என்ன நடந்தது வாங்க பார்க்கலாம். பொதுவாக நம் சிறுமிகளாக இருக்கும்போது வீட்டு பாடம் செய்யவில்லை என்று நம் பெற்றோர் திட்டினால் என்ன செய்வோம்? ஒரு வரியில் சொல்ல வேண்டும் என்றால் வீட்டில் கோபப்பட்டு நமக்கு நெருக்கமானவரின் வீட்டிற்கு செல்லுவோம். இல்லாவிட்டால் நமக்கு அதிகம் செல்லம் தரும் வீட்டில் இருக்கும் தாத்தா பாட்டி உள்ளிட்ட உறவினர்களிடம் பெற்றோரை போட்டு கொடுத்து வீட்டு பாடம் எழுதாமல் சில மணி நேரம் தப்பிப்போம். ஆனால் இப்பொழுது ஒரு சம்பவம் நடந்துள்ளது. வீட்டு பாடம் எழுத சொல்லி திட்டிய தந்தையை 10 வயது சிறுவன் போலீஸில் போட்டு கொடுத்ததும், சிறுவன் சொன்ன தகவலின் அடிப்படையில் போலீசார் வீட்டை சோதனை செய்து அவரது தந்தையை பிடித்து சிறையில் அடைத்த சம்பவமும் நடந்துள்ளது. அப்படி போலீஸில் சிறுவன் என்ன சொன்னான்? போலீஸ் ஏன் சிறுவனின் தந்தையை பிடித்து சிறையில் அடைத்தது என்பது பற்றி விரிவாக பார்க்கலாம். சீனாவில் யோங்னிங் கவுண்டையை சேர்ந்தவன் 10 வயது சிறுவன். இவன் சிறு வயதிலேயே பயங்கர சுட்டியாக இருந்து வருகிறான். பள்ளி முடித்து வீட்டுக்கு வந்தால் சிறுவனை வீட்டு பாடம் முடிக்க வைப்பதிலேயே அவரது பெற்றோருக்கு போதும் போதும் என்று ஆகிவிடும். கடந்த 9ஆம் தேதி சிறுவன் வீட்டு பாடத்தை சரியான நேரத்தில் முடிக்கவில்லை. இதனால் சிறுவனை அவரது தந்தை திட்டினார். வீட்டு பாடத்தை முடிக்காமல் வேறு எங்கும் செல்லக்கூடாது, வீட்டு பாடம் முடித்தால் மட்டுமே தூங்கவும் முடியும் என்று திட்டியுள்ளார். அதன் பிறகு சிறுவனை வீட்டு பக்கத்துக்கு அறைக்கு தந்தை சென்றுள்ளார். அந்த நேரத்தில் வீட்டிலிருந்து ஓட்டம் பிடித்த சிறுவன் அங்கே உள்ள கடைக்கு சென்று மூச்சு வாங்கியபடி கடைக்காரரிடம் செல்போன் கேட்டுள்ளார். வேகமாக ஓடி வந்த சிறுவன் மூச்சு வாங்குவதை பார்த்த கடைக்காரர் ஏதோ அவசரம் போல என நினைத்து செல்போனை கொடுத்தார். போனை வாங்கி சற்று தொலைவுக்கு சென்ற சிறுவன் போலீஸுக்கு ஃபோன் செய்து பேசினார். தனது தந்தை வீட்டில் போதைப் பொருள் பதுக்கி வைத்துள்ளார், இப்பொழுது வீட்டுக்கு வந்தால் அவரை கைது செய்து விடலாம் என்று கூறியதோடு வீட்டு முகவரியையும் வழங்கி வீட்டுக்கு சென்ற அப்பாவியாக ஹோம்ஒர்க் செய்ய தொடங்கினார். அடுத்த சில நிமிடங்களிலே வீட்டு வாசலில் போலீஸ் போய் நின்றது. போலீஸை பார்த்து பதறிப்போன சிறுவனின் தந்தை, என்ன சார் இங்கே வந்து இருக்கீங்க என பயம் கலந்து கேட்டார். அதற்கு போலீஸ், உங்கள் வீட்டில் போதைப் பொருள் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளது, இதனால் வீட்டை சோதனை செய்ய வேண்டும் என்று கூறினார். அதை கேட்டு ஷாக்கான சிறுவனின் தந்தை, சார் நான் உள்பட எங்கள் வீட்டில் யாரும் போதைப் பொருள் பயன்படுத்துவது இல்லை, வீட்டில் போதைப் பொருள் இல்லை என்று கூறினார். அப்பொழுது போலீஸ், நீங்கள் போதைப் பொருள் வைத்திருப்பதாக உங்களின் மகன்தான் தகவல் தந்தான், கொஞ்சம் வழி விடுறீங்களா, நாங்கள் வீட்டை சோதனை செய்தோம் என்று கூறவே அதிர்ச்சியில் உறைந்தார் தந்தை. வீட்டின் அனைத்து இடங்களிலும் போலீசார் சோதனை மேற்கொண்டார். அப்பொழுது வீட்டிலிருந்து பாப்பி காய்கள் கிடைத்தன. அதனை கைப்பற்றிய போலீஸ் அவரது தந்தையை கைது செய்தனர். போதைப் பொருள் பதுக்கியதாக அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டதோடு போதைப் பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவு வழக்கு என்பது மாற்றப்பட்டது. மேலும் சிறுவனின் தந்தை சிறையில் அடைக்கப்பட்டார். போலீஸ் பறிமுதல் செய்த பாப்பிக்காய் விதையை கோட்டின், மார்பின் உள்ளிட்ட ஓபியட்கள் உள்ளன. இந்த விதைகளை பயன்படுத்தி ஓபியம் பாப்பிக்காய்களை வளர்க்க முடியும். இந்த போதைப் பொருளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது. இதனால் தான் சிறுவனின் தந்தையை போலீசார் கைது செய்தார். இப்படி ஹோம்ஒர்க் செய்ய சொன்ன தந்தையை போலீஸில் போட்டு கொடுத்து
போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் சிறைக்கு அனுப்பியுள்ளான் இந்த 10 வயது சிறுவன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.